இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு, நெய், உப்பு, தேங்காய் துருவல், ஜீனி, புளியறதுக்கு கட்டை. உங்கள்கிட்ட இடியாப்பம் மாவு இல்லைன்னா கடையில் கூட இடியாப்பம்னு சொல்லி நிறைய பிராண்டில் விற்கும். அந்த மாதிரி பிராண்டில் போட்டிருக்க ரைஸை கூட வாங்கிக்கலாம். நம்ம இதை வீட்லேயும் செய்யலாம். வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக என்ன பண்ணணுன்னா, பச்சரிசியை மாவு பச்சரிசின்னு கடையில் வாங்கி அதை தண்ணியில் களைஞ்சிட்டு ஊற வைக்கணும். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை துணியில் உலர்த்த விடணும். உலர்த்தினதுக்கப்புறம் அதை அந்த அரிசியை பிடிச்சி பார்க்கும்போது ஈரப்பதம் இருக்கணும். அதாவது ஈரப்பதம் சுத்தமாக இல்லாமையும் இருக்கக்கூடாது. அந்த ஈரப்பதத்தோடு எடுத்துகிட்டு போய் அரைக்கிற மிஷினில் போய் கொடுத்து அதை அரைச்சிக்கணும். இடியாப்பத்துக்குன்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற பக்குவத்தில் அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ இடியாப்பம் புட்டும் ரெண்டும் ஒரே இதில் தான் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் அரைச்சிக்கலாம். ஸோ ஆனால் ஈரப்பதம் இருக்கணும். அரிசியில் ஈரப்பதம் இருந்தால் தான் நீங்கள் போய் மிஷினில் அரைக்க கொடுக்கும்போது அது சாஃப்டாக வரும். அதை அரைச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி எப்படி வேக வைப்போம் அது மாதிரி ஆவியில் வேக வச்சு அந்த மாவை உதுத்து அதை மிக்சியில் பொடி பண்ணி காய வச்சுக்கணும். நிழல் காய்ச்சலாகவே அது காஞ்சா போதும். நீங்கள் வெயிலில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அது நல்லா காஞ்சிருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் அடுத்த நாளே கூட அது நல்லா காஞ்சிருச்சுன்னா அதை அடுத்த நாளே நம்ம இடியாப்பம் வீட்டிலே செய்யலாம். அந்த அரிசி பச்சரிசி மாவு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எடுத்து அதை ஃப்ரீசரில் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிடலாம். அந்த மாவு எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். கெடாமையும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கிளாஸுக்கு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பிஞ்சு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். நான் இதிலே நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ ஒரு ஸ்பூன் ஊற்றிடுவேன். அடுத்து தண்ணி காய்ச்சி இதில் ஊற்றணும். நான் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு தான் இதில் கிளறுவேன். ஏன்னா என்னோடய மாவுக்கு அதுதான் பக்குவம். நான் அரிசி மாவு 1 கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னேன். ஸோ நான் 1 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறேன். அந்த கொதிக்கிற தண்ணியோடு அந்த சூட்டோடு நம்ம இதை கிளறணும். ஸோ அதுக்கு நான் கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடியாப்பக்கட்டை இடியாப்பம் மட்டும்தான் புளிய முடியும். இது கடையில் இடியாப்பக்கட்டை நம்ம கேட்டாலே கிடைக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா முறுக்கு புளிகிற கட்டையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இடியாப்பத்துக்குன்னு ஒரு கன்று இருக்கும். அந்த பிளேட்டை யூஸ் பண்ணி இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த கட்டையில் நம்ம பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தண்ணியை காய வச்சுக்கிட்டேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மாவை பிசைஞ்சாச்சு. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திர தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திர தட்டில் இடியாப்பத்தை பொழிஞ்சிட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஏன்னா இட்லி பாத்திரத்தை தண்ணி கொதிச்சிருக்கும் போது நம்ம வச்சோம்னா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இடியாப்பம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த இடியாப்ப தட்டில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிறேன். எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒட்டாமல் வர்றதுக்காக இது பண்ணுறேன். துணி இருந்தால் கூட துணியில் கூட போடலாம் நம்ம.
இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்குது. கொதிக்கும் போது தான் நான் வந்து இதுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ அப்போ இந்த ப்ரொப்போர்ஷனுக்கு 5 நிமிஷம் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் தான் பிசைஞ்சிருக்கோம். ஸோ 5 நிமிஷம் போதும். இதுக்கு 5 நிமிஷம் கழித்து இதை எடுக்கலாம். பாருங்கள், இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதில் துணி போட்டிருக்கேன். அதுலேயும் புழிஞ்சிடலாம். இது இவ்வளோ தான் மாவு இருக்குது. இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு சும்மா இப்படி கையில் பிடிச்சி கொலக்கட்டை மாதிரி வச்சா சின்ன பசங்களுக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதையும் இட்லி தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த இடியாப்பமும் வெந்துருச்சு. பாருங்கள், இது வெந்துருச்சு. பாருங்கள், 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான். அதுக்குள்ளே வந்து ஆகிடும். 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும். ஸோ ஈஸியாக இதை எடுத்துட்டு இப்போ இதை வச்சிடலாம். ஸோ இதை வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம இடியாப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு நெய்யும் ஜீனி தேங்காய் பூ போட்டிருக்கோம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் வந்து இது ஒரு காம்பினேஷன். சில பேர் தேங்காய் பால் எடுத்து அதுவும் சாப்பிடுவாங்க. சில பேர் இனிப்பு சாப்பிட முடியாது, இனிப்பு வேணான்னு நினைக்கிறவங்க குருமாவும் செய்வாங்க. நீங்கள் போய் என்னோடய வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து குருமா செஞ்சுருக்கேன். அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான காய்களை ஆட் பண்ணி அந்த குருமாவும் செஞ்சு இதுக்கு சாப்பிட்லாம். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாயா வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். நம்ம இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கொலக்கட்டையும் வெந்துருச்சு. ஸோ கொலக்கட்டையும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து இந்த பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ, ஸ்வீட்டுக்கு வந்து சீனி தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறிட்டு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு.